அவர் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நம்மளுக்கு ஒவ்வொரு பிள்ளைகள் அவரு பெற்ற பிள்ளைகளுக்காக இறங்கி வந்து அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், நமக்காக அன்பை கொடுத்தார், அன்பை வாரி வாரி கொடுத்தார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான் நம்மளுக்கு அன்பை கொடுக்கிற, வேற யாரும் அன்பை கொடுக்க யாராலும் முடியாது. அன்பை யாருன்னா கொடுங்களா? அப்பா அம்மா கிட்ட நம்ம போயிட்டு கொஞ்சம் வளர்ற மட்டும் தான் நம்மளுக்கு பாசம். கொஞ்சம் வந்துட்டா போடா நீ போய் சம்பாரிச்சு உன் குடும்பத்தை நீ பாரு, நீ கல்யாணம் பண்ணிக்க நம்ம சொல்லிடுறோம் அப்பா அம்மா. பிள்ளைகள் என்ன பண்றாங்க? அவங்க வளர மட்டும் தான் தாய் மடிக்கிட்ட ஆடினு இருக்குவாங்க. அவங்க ஃபேமிலியாச்சு நீ யாரா நாரான்னு போயிடுறாங்க. ஆனா தேவன் அப்படி இல்லை. நம் தேவன் இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்டவர் இல்லை. நம்ம யார் கைவிட்டு போனாலும் என் தேவன் கைவிடாத தேவன். எப்பவும் அவர் என்ன பாரு அன்பை செலுத்துக்கணும். நம்ம எவ்வளவு தவறுகள் செய்யறோம் தெரியுங்களா? ஆண்டவருக்கு தெரியாதுன்னு சொல்ற மாதிரி ஆண்டவருக்கு தெரியாது. கண்ணை மூடிடணும். நம்ம கண்ணை மூடிடுறோம் உலகம் இருட்டாத. ஆனா கர்த்தர் உறங்குவதும் இல்லை, அவர் தூங்குறது இல்லையா, உறங்குவதில்லை. எனி டைம் நம்மளை பார்த்துக்கணும். உங்களை உள்ளங்கையில வரைந்து அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருக்கு என்ன இல்லையா? பிறப்பும் இல்லை, இறப்பும் இல்லை, மரணத்தை காணாத மனிதன். தேவன் நம்பில் வைத்த அன்பு எவ்வளவு பெரிதா இருக்குது தெரியுங்களா? ஹல்லேலூயா. நெக்ஸ்ட் ஒரு ஸ்டோரி சொல்றேன், கரெக்டா புரிஞ்சுக்கோங்க. இந்த பாயிண்ட் உங்களுக்கு அற்புதமான அதிசயமான பாயிண்ட பத்தி தான் உங்களுக்கு சொன்னேன். கிளீனா நீங்க வச்சுக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒரு ஸ்டோரி, பைபிள்ல இருக்கிற ஸ்டோரி தான் உங்களுக்கு சொல்றேன். பெரிய ஸ்டோரிலாம் உங்களுக்கு சொல்லல. ஓகேவா? ஒரு ஒருத்தன் ஒரு வீட்டுல இறந்துட்டான். ஒரு வீட்டுல கணவன் மனைவி 2 பிள்ளைகள். கணவனை பண்ணா உலகத்துக்கு கடத்தை வாங்கி வச்சுட்டு அவன் செத்துட்டான். செத்துட்ட உடனே மனைவியை என்ன பண்றான்? கடன் கொடுத்தவன் சும்மா விடுறாங்களா? கடன் கொடுத்தவன் என்ன பண்றான்? என் கடத்தை கூட ரொம்ப துன்புறுத்துறான். அப்ப நீ கடன் உன்னால கொடுக்க முடியலையா? உன் 2 பிள்ளைகளை எனக்கு வேலைக்கு என் கூட அனுப்பு அப்படின்னா அடிமையா என்கிட்ட அனுப்பிவிடு என்று சொல்கிறான். அப்ப அவனுக்கு நம்ம பெத்த தாயே சின்ன பசங்களை 2 ஆண் பிள்ளைகளை அவங்கள நம்ம என்ன பண்றோம்? வேலைக்கு அனுப்புவோமா? அனுப்ப மாட்டோம் தானே. அந்த தாய்க்கு குமரன் வேதனை இருக்குது, அவளால முடியல. எலிசா கிட்ட ஓடி வருகிறாள். ஹல்லேலூயா. எலிசா யாருங்க? எலியா கூட இருந்தவங்க தான் சொல்லி இருக்கிறேன் உங்களுக்கு ஸ்டோரி. எலியா கூட இருந்தவன் ஊழியக்காரன் கூட ஒரு ஐக்கியமா இருந்த வரத்தை பெற்றவன் எலிசா. அந்த எலிசா கிட்ட போய் ஓடி என்ன சொல்றா? ஐயா, எனக்கு ரொம்ப வேதனையா